ஆர்எம்எஸ் ரீசார்ஜ் வாடிக்கையாளர்களே, இன்னைக்கு நாம நமது ஆர்எம்எஸ் ரீசார்ஜ் வாலெட்ல யுபிஐ டூ ஆப்ஷன் மூலமா பணத்தை எப்படி ரொம்ப எளிமையா லோட் பண்றதுன்னு பார்க்க போறோம். முதல்ல உங்க ஆர்எம்எஸ் ரீசார்ஜ் ஆப்ப ஓபன் பண்ணி, நீங்க செட் பண்ணி வச்சிருக்க ரகசிய பின், நம்பர போட்டு லாகின் செஞ்சுக்கோங்க. உள்ள வந்ததும் ஹோம் பேஜ்ல முதலாவதா இருக்கிற யுபிஐ அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. இப்போ திரையில யுபிஐ 1 மற்றும் யுபிஐ 2ன்னு 2 ஆப்ஷன் காட்டும். இதுல 2வதா இருக்கிற யுபிஐ 2 ஆப்ஷன தேர்ந்தெடுங்க. அடுத்ததா, உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவையோ அந்த அமௌண்ட்ட சரியா டைப் பண்ணிட்டு சப்மிட் பட்டன அழுத்துங்க. இப்போ உங்க ஃபோன்ல இருக்கிற ஜிபே, பேடிஎம் போன்ற ஆப்ஷன்கள் காட்டும். உதாரணத்திற்கு நம்ம ஜிபேவை செலக்ட் பண்ணிக்கலாம். இது நேரடியா உங்கள ஜிபே ஆப்பிற்கு கூட்டிட்டு போகும். நீங்க ஆரம்பத்துல டைப் பண்ண அதே அமௌண்ட் இங்கேயும் காட்டும். அத ஒரு முறை சரிபார்த்துட்டு, உங்க வங்கியின் பின் நம்பர போட்டு பணத்த செலுத்துங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயம், பணம் செலுத்தி முடிச்சதும் நீங்களாவே பேக் பட்டன அழுத்தி வெளிய வரக்கூடாது. ஒரு சில நொடிகள் பொறுமையா இருங்க. ஆஃப் தானாவே லோட் ஆகி ஆர்எம்எஸ் ரீசார்ஜ் பக்கத்துக்கு திரும்பி வரும். நீங்க அவசரப்பட்டு பேக் பட்டன அழுத்துனா, பணம் வாலெட்ல சேர்றதுல சிக்கல் வரலாம். பணம் செலுத்தியும் வாலெட்ல பேலன்ஸ் வரலன்னா, பேலன்ஸ் காட்டுற இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற ரிஃப்ரெஷ் பட்டன கிளிக் பண்ணுங்க. ஒருவேளை உங்க பேங்க் அக்கவுண்ட்ல பணம் கட் ஆகி ஆர்எம்எஸ் ரீசார்ஜ் வாலெட்ல வரலைன்னா பயப்பட வேண்டாம். உங்க ஆர்எம்எஸ் ரீசார்ஜ் மொபைல் நம்பர்ல இருந்து அந்த பேமெண்ட் ஸ்கிரீன்ஷாட்ட கஸ்டமர் கேர் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அவங்க செக் பண்ணிட்டு உடனே பணத்தை ஆட் பண்ணிடுவாங்க. நன்றி.